எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மழைக்கால டிப்ஸு தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்காக உடஞ்ச கொடையை எடுத்திருக்கேங்க. இதில் உள்ள கிளிப்பெல்லாம் போயிடுச்சு. இதை சரி பண்ணவும் முடியாது, ஏன்னா கொடையும் ஓட்டையாக இருக்குது. அதனால் இந்த டிப்ஸுக்கு இந்த கொடையை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது நம்ம கொடையை மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த கொடையை வச்சு நான் என்னவெல்லாம் டிப்ஸு சொல்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது துணியெல்லாம் துவைச்சிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த கிளிப் வைக்கிறதுக்காக நான் ஒரு கிளிப்பு டப்பா யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். மழை நேரங்கிறதுனால வெயில் எப்போ கிடைக்குதோ அந்த டயத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் இருக்கிறதுனால நான் மாடியில் கொண்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி கொடையில் கீழே ஒரு கயிறு இருக்குங்க, அதில் ஒரு நூலை போட்டுட்டு நான் கொடியில் கட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்லேயும் கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம், அதாவது சாக்ஸு, கர்ச்சிஃபு, டவலு, இந்த மாதிரி உள்ளதையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுக்கலாங்க. கொடை ஓட்டைங்கிறதுனால நான் கம்பி எதுவும் அதுலேருந்து எடுத்து விடலை. இப்படியவே வச்சு காய வச்சுக்கிட்டேன். கர்ச்சிஃபெல்லாம் கீழே உழுவுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு விட்டுருங்க. நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஈவினிங் பார்க்கலாம். நான் ஈவினிங் துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இப்போ துணியெல்லாம் காஞ்சிருச்சு. அதில் உள்ள கிளிப்பையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கூடையை தான் எடுத்துகிட்டு வருவேன். துணி கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, காய வச்சுட்டு இந்த கிளிப்பையெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் துணியெல்லாம் மாடியிலேயே மடிக்க ஆரம்பிச்சிருவேன். கீழே கொண்டுட்டு வந்தோன்னா வீட்டில் அப்படியே போட்டுருவோம். அது ஒரு 2 நாளைக்கு அப்படியே மடிக்காமல் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் நான் இந்த மாதிரி மேலேயே துணி எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சுக்குவேன். சாக்ஸ் மட்டும் காயலை. நான் அதுக்கு ஒரு தனி டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ துணியெல்லாம் மடித்து நம்ம வச்சிட்டோம்னா கீழே போயிட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கவுங்க துணியை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வச்சிடலாம். குமிஞ்சு போய் ஒரே இடத்துல இருக்காது. இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. நான் இது எப்போதுமே இந்த மாதிரிலாம் செஞ்சுக்குவேன். கொஞ்சம் நம்மளுக்கு வேலை மிச்சமாகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சாக்ஸு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, ஏன்னா நல்ல வெயில் இல்லாததுனால அதுக்கான ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல் பழைய தோசைக்கல்லாக இருந்தால் நல்லது, ஏன்னா இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை அதில் வச்சுக்கோங்க. இதுலேயும் நல்லா சூடு ஏறணும். தோசைக்கல் நல்லா கனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூடு அதில் நின்று இந்த சாக்ஸ்லாம் சூடு ஏறுங்க. இப்போது லேசான ஈரமாக தான் இருக்குது. இதை நீங்கள் இப்படியே நைட் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா காஞ்சி வந்திருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. சூப்பரான டிப்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு காட்டன் துணியை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது புழுங்கல் அரிசி தான். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, உப்பு இந்த மழை நேரத்துக்கு நல்லா கசிஞ்சு தண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி விடாத அளவுக்கு இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு அதில் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கசிஞ்சு தண்ணி இருக்கவே இருக்காதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நான் குட் நைட்டில் உள்ள அந்த ரீஃபில் முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டிலில் எடுத்திருக்கேன். கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். அதில் வேப்பெண்ணெயை சேர்த்துக்கிட்டேங்க.
நம்ம கொசு லிக்விடு ரூமில் வச்சுருப்போம். அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ அதில் கொஞ்சமாக வாசனைக்காக நான் அத்தர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சில பேருக்கு வேப்பெண்ணெய் வாடை பிடிக்காது. இது மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இதை மாட்டி விட்டுட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பரான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக அந்த வேப்பெண்ணெயில் கையில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக மேலே தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக கொசு கடிக்கவே கடிக்காதுங்க. இப்போ இருக்க மழை நேரத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்துக்கு தீக்குச்செல்லாம் நல்லா நமுத்து போயிடுங்க. அது எரியவும் எரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தீக்குச்சியெல்லாம் அந்த பாட்டிலில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த தீப்பெட்டியில் உள்ள அந்த குச்சியை கொளுத்துவோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம அந்த டப்பாவில் வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக டேப் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கட் பண்ணி அதை அதில் ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கங்க. ரெண்டு பக்கமும், அதாவது மேலேயும் கொஞ்சமாக ஒட்டி விட்டுட்டு கீழே கொஞ்சம் அதே மாதிரியே ஒட்டிக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. கரண்ட் இல்லாத நேரத்தில் நம்ம தீப்பெட்டியை தேடிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அப்படியே தேடினாலும் உடனே அது எரியவும் எரியாது. நமத்து போனத்தில் இப்படி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டேன். இப்போ நீங்கள் குச்சியை எடுத்து கொளுத்துனீங்கன்னா சூப்பராக கொளுத்துங்க. இந்த ட்ரிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தீக்குச்சும் நமத்து போகாமல் இருக்கும். நம்ம ஒரே டப்பாவில் அதையும் கொளுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை கீழே கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வெட்ட வேண்டாம். இந்த மாதிரி வெட்டி அதை எடுத்துருங்க. இப்போ சைடில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு எதிர்த்த மாதிரியே இன்னொரு ஓட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ அதில் கொடைக்கு கீழே புடியில் ஒரு கயிறு இருக்கும். நான் அதை தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேறு எந்த கயிறு இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுட்டேன். இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் கொடை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்திருப்போம். அது ஈரமாக இருக்கும், வாசலில் வச்சுருவோம். அது ஒரு நேரம் மறந்தும் போயிடுவோம், இல்லைனா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், காற்றுல பறந்து கூட போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாத நேரத்தில் நம்ம கொடையை இந்த மாதிரி அந்த பாட்டிலில் சொருவி விட்டுட்டோம்னா, உள்ளார இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சொட்டுறது அந்த பாட்டிலே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு பிறகு அந்த மூடியை திறந்து விட்டுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியாக்கிட்டு நீங்கள் கொடையை எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எப்போதும் வீட்டில் பிஸ்கட்டை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது இந்த மழை நேரத்துக்கு நமத்து போய் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிஸ்கட்டில் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அது நமத்தே போகாதுங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி சேர்த்து விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் மூடி வச்சுருங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் இந்த மழை நேரத்துக்கு வண்டு, புழு, பூச்சி இதெல்லாம் வந்துருங்க. அந்த மாதிரி வராத அளவுக்கு அதை நல்லா அடியில் 2 பிரிஞ்சி இலையை சேர்த்து விட்டுருங்க. இதோட வாசனைக்கும் எதுவும் வரவே வராதுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.